என்னுடைய ஓட்டு என்னுடைய உரிமை. நான் யாருக்கு வேண்டுமென்றாலும் வாக்களிக்கலாம். ஆனால் ஜனநாயகத்தின் கடமை அனைத்து மக்களுக்கும் சிறந்த சேவையை கொண்டு சேர்ப்பதே. பிரிவினை தவிர்த்து ஒற்றுமையாய் அரசியல் தலைவர்கள் ஒன்றுபட்டு மக்கள் சேவையை சிறப்பாய் நிறைவேற்ற வேண்டுவது ஜனநாயகத்தின் கடமை. உதாரணத்திற்கு 2021 தென்காசி தொகுதியில் காங்கிரஸ் 89,315 வாக்குகள் பெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 88,495 வாக்குகள் பெற்றது. நாம் தமிழர் கட்சி 15,336 வாக்குகள் பெற்றது. அடுத்து அப்படியே இதர கட்சிகள் வாக்குகளை பெற்றது. ஜனநாயகத்தை பொறுத்த மட்டில் ஆட்சியில், அதாவது பதவி வழங்கப்படுவது முன்னுரிமையாய் அதிக வாக்குகளை பெற்ற கட்சிகள். ஆனால் மக்கள் சேவைக்கு பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்தி வேட்பாளர்களாய் நின்று மக்கள் வாக்குகளை பெற்ற அனைவரும் பங்காற்ற வேண்டும். மக்கள் சேவைக்கு என்று வந்தால் மக்கள் சேவையை மையமாய் பிரதானமாய் கொண்டு செய்ய வேண்டும். இது வெற்றி பெற்ற வேட்பாளர். இது இரண்டாவதாக அடுத்த நிலையில் இருக்கிற வேட்பாளர். இது இதர வேட்பாளர்கள். அனைத்து வேட்பாளர்களின் நோக்கமும் மக்கள் சேவையே. என்னுடைய ஓட்டு என் உரிமை. என்னுடைய ஓட்டு வீணாகாமல் இருக்க அனைத்து வேட்பாளர்களும், அதாவது நான் வாக்களிக்கின்ற எந்த வேட்பாளரானாலும் அவர்கள் மக்கள் சேவையை முன்னெடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். செயலாற்றியவர்களும் திட்டமிடுகிறவர்களும் அதிக வாக்குகளை பெற்றவர்கள்தான். ஆனால் அதற்கு உடன் பங்காற்றுகிறவர்கள் இரண்டாவது நிலையில் இருப்பவர்களும் இதர நிலையில் இருப்பவர்களும். ஜனநாயகம் மக்கள் சேவைக்குரியது. அதை தேவையில்லாமல் தங்களுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்தும் அனைவரும் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். சிந்திப்போம். இது புதுமை படைக்கும் காலம். ஜனநாயக புதுமை படைத்து ஒற்றுமையால் அனைத்து மக்களும் தமிழ்நாட்டிலும் தொகுதி அளவிலும் முன்னேறிடுவோம். சிந்திப்போம், புதுமை படைத்திடுவோம். ஒற்றுமையே என்றும் மக்களின் பலம்.